ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் இவங்க கட்டியிருக்க மாதிரி சேம் சாரியில் நம்ம குர்த்தி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து என்னோடது தான். நானும் என் அக்காவும் ஒரே மாதிரி சாரீ எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அப்போ சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கானது. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு லைனிங் எல்லாமே பக்காவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அந்த பேட்டர்ன் போடுறது ரொம்ப சிம்பிள் தான். பட் இது பிகினர்ஸ்க்கு யாருக்குனா யூஸ் ஆகுன்றதுக்காக வீடியோவாக எடுத்திருக்கேன். பாருங்கள், லைனிங் எடுத்துக்கிட்டேன். லைனிங்லாம் என்ன மெஷர்மெண்ட்ஸும் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். நம்ம லோ நெக்குக்கு எப்படி ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுவோமோ அது போல் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஷோல்டர் வந்து 6.5, அதே தான் ஆமோட ஹைட்டுமே 6.5 தான் கொடுத்து ஆம் ரவுண்ட்லாம் மார்க் பண்ணிட்டேன். செஸ்ட்டோ லெவலில் பார்த்திங்கன்னா 11 inches நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம அந்த பேட்டர்ன் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த கிளாத் தான் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பண்ணால் இது வந்து முந்தான பார்ட்டு இதுதான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கிளாத் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரேஸ் அவுட் எடுத்துடலாம். இதில் இருக்கிறது ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதனால் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த டேபிளில் வச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக காட்ட முடியல, கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டாக நமக்கு நெக் ஹாஃப் ஷோல்டர்லேருந்து அந்த இடத்துல ஹிப் கிட்ட வரலும் வரும். இதே மாதிரி 2 சைடுமே நம்ம மார்க்கரில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத் வந்து நம்ம எப்படி போடலான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதை கிராஸ் லைனில் போடணுன்னு தான் ஆசை. பட் அந்த அளவுக்கு நமக்கு துணி இல்லாததுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே, அதாவது வேர்ட்டிக்கல்லையே போட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நல்லா கிராஸாக வந்தால் நல்லாயிருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நமக்கு அந்தளவுக்கு துணி இல்லாததுனால அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இது மாதிரி ஒரு வேஸ்ட் நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பேட்டர்னை மட்டும் நம்ம நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் வந்து ஃபோல்டிங் தெரியுது பார்த்தீங்களா நியூஸ் பேப்பர், அதுக்கு மேலே நம்மளோட லைனிங்கை கரெக்டாக அந்த சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் ஒரு வாட்டி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து டேரெக்டாகவே துணியில் கட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் வந்து அது பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகாது, அந்தளவுக்கு புரியாது. அதனால சரி பேப்பரில் வந்து ஒரு வாட்டி ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டா அவங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு நினச்சி நான் மறுபடியும் இந்த பேப்பரில் எடுத்திருக்கேன். பேப்பரில் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நெக்கை எக்ஸாக்டாக நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹிப்பிலேருந்து ஒரு 1 or 1/2 inch கீழே வந்து நம்ம சைடில் ஒரு லைன்ஸ் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். சும்மா இது ரஃப்பாக தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், எக்ஸாக்டாக எதுவும் பண்ணலை. அதே மாதிரி ஆம்கிட்டையும் ஒரு 1/2 inch or 1 inch வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணாதீங்க. சப்போஸ் எதாவது மிஸ்டேக்ஸ் பத்தலைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தைச்சி முடித்ததுக்கப்புறம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஆம்கிட்ட மட்டும் ரவுண்ட் பண்ணால் போதும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் பெனில் ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கரெக்டாக மேலேருந்து ஒரு 5 or 5.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் ஒரு 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஹிப் கிட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இதை கனெக்ட் பண்ண போகிறோம். நல்லா க்ராஸாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்கேலப் டிசைன் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு வந்து இந்த பேப்பர் கட்டிங்லாம் தேவைப்படுது. இங்கே ஸ்கேலப்லாம் எதுவும் பண்ணலைன்னா டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஃபோல்டிங்கில் துணியை மடிச்சுட்டு க்ராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதனோட வேலை ரொம்ப ஈஸி தான். நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது ஸ்கேலப்னால தான் இவ்வளோ வேலை நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுதான் எனக்கு கரெக்டான அளவு. நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் ஒரு 1/2 inch வந்து எக்ஸ்ட்ரா நான் கொடுத்து லைட்டாக மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸாக்டாக பண்ணலை. இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணதும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி பாப்பாவுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதனோட பேலன்ஸ் துணியில் தான் இப்போ எனக்கு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பாப்பாவோடது அடுத்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், துணியை இந்த மாதிரி நம்ம முந்தான பார்ட் மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளோ தான் இருக்கிறதுனால நான் இதுக்கேற்ற மாதிரி துணியை வந்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இதையும் நான் ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன், எக்ஸாக்டாக பண்ணலை. கீழே இருக்குது பார்த்திங்களா கிராஸாக, அது மட்டும் நம்ம எக்ஸாக்டாக பண்ண போகிறோம். நான் ஸ்கேலப் கொடுக்கறதுனால எனக்கு இந்த அளவு கொஞ்சம் பத்தாத மாதிரி தோணுச்சு. அதனால் ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி ஒரு லைன்ஸ் ஒன்று நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கிராஸாக. இந்த மாதிரி கிராஸாக போட்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். துணி வந்து கொஞ்சம் கூட ஸ்டிஃபாகவே இல்லை, ரொம்ப சுருண்டுகிட்டே இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி தைச்சோடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதனோட லென்த்துக்கு இந்த கிராஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த லைனோட லென்த்துக்கு நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன்ட்டா நிறைய வேஸ்ட் இருந்துச்சு. அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு ஒன்று அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்டாக என்னோடதுக்கெலாம் இந்த வேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவேன். இது மாதிரி வேஸ்ட்டு அட்டை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு 2 இன்ச் வைக்கலாமா 1.5 இன்ச் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1.5 நான் சூஸ் பண்ணிட்டேன். 1.5 இன்ச்சுக்குள்ளே நம்மளோட அந்த ஒரு ஸ்கேலப் வந்து வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இந்த இடம் வந்து ரொம்ப ஃபோல்டிங்காக இருக்குது, அதனால் மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் அது வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி இந்த ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிக்கிட்டு அதனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அப்புறம் ஒரு புள்ளி, அந்த அளவுக்கு இருக்குது இதனோட ஹைட்டே. இதுதான் நமக்கு எக்ஸாக்டாக இருக்கும். நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது நல்லா நம்ம நீட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதை வச்சு நம்ம பேப்பர் கேன்வாஸில் அப்படியே வச்சு ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கேலில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த பேப்பர் கேன்வாஸே ஒரு மாதிரி கிராஸாக தான் இருக்குது, அதனால் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாகவே இது மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்கேலப்பை இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதை வைக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அப்படியே ஷேப் எடுத்துக்கலாம். அழகாக ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து அந்த லென்த் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடும் ஒரு லைன்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்குள்ளேயே கொஞ்சம் முன்ன பின்னா மாறாமல் இருக்கும். அதனால் 2 பக்கம் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ட்ரா பண்ணால் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதனால் இந்த சைடும் நான் ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு லைனிங் ஒன்று எடுத்திருக்கேன். லைனிங்லாம் உள்பக்கம் தான் போகுது, நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதனால் வேறு கலர் தான் இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த லைனிங் மேலே நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அடிச்சது இருப்போம் மூவ் ஆக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு வாட்டி ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் நல்லாயிருக்கும். இப்போ அந்த லைனிங்கோட அளவுக்கே இந்த கேன்வாஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கொண்டு வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் இருக்கிற நம்ம பிங்க் கலர் கிளாத் வந்து ரொம்ப சுருண்டுகிட்டே இருந்துச்சு.
அதனால் ஸ்டார்டிங் வந்து நான் பின் குத்தி ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சேன். அது எனக்கு செட் ஆகலை. அதனால் ரஃபாக அதுலேயும் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நான் பின் குத்தி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது வந்து அந்தளவுக்கு எனக்கு நிற்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலேயே. இப்போ அந்த ஸ்கேலப் டிசைன் மேலேயே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். அந்த கார்னர்லலாம் நீடில் நிறுத்திட்டு கிளாத்தை மட்டும் அந்த ஃபூட்டரை தூக்கிட்டு கிளாத்தை மட்டும் டேர்ன் பண்ணி அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அதை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இடையில உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட்டிங் வந்து போட்டு விட்டுறலாம். அங்கங்கே இடையில கரெக்டாக அந்த த்ரெட்டை மட்டும் டச் பண்ணாமல் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீட்டாக வரும். சப்போஸ் நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு பிரிஞ்சு வந்து அந்த இடம் ஷேப் இல்லாமல் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அது மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது கேன்வாஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக டர்ன் பண்ண வரும். இதே நீங்கள் கேன்வாஸ்லாம் கொடுக்கல, ரஃபாக துணி மட்டும்தான் வச்சு அடிக்கிறீங்கன்ற போது அது வந்து கிளாத் வந்து நிற்காது, உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இடையில வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்கமாக தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு த்ரெட்டு வந்து உங்களுக்கு தனியாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி சீம் ரிப்பரை வச்சு அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாகிடும். இப்போ பாருங்கள், முன்ன பார்த்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா நீட்டாக. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுடலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் போட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் ஸ்டிச்சாக நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அயன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸ்டிச் போடாமல் அதை அப்படியே நீட்டாக அயன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மெயின் கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அங்கங்கே பின் குத்திட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த சாரீ மட்டுமே ஒரு 5-6 கிட்ட நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் ஆல்ரெடி ஒரு பாப்பாவுக்கு மட்டும் பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ண மாதிரி நான் போட்டிருப்பேன். மற்ற எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான் வந்துச்சு. அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. இப்போ பாருங்கள், கரெக்டாக இதை சென்டராக வச்சுட்டு அப்படியே சுற்றிலும் நம்ம ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். டே லைட்டில் எடுத்ததுனால கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது வீடியோ. நல்ல வெளிச்சம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இல்லை, யூடியூபர்ஸ்லாம் வந்து ஃபில்டர்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. இது வந்து நம்ம லைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். கலர் பாருங்கள், இன்னும் ப்ரைட்டாக இருந்துச்சு, இப்படி அப்படியே டார்க்காக தெரியுது என் கை. அது அப்படியே அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் அப்படியே அந்த கர்வ் மேலேயே பொறுமையாக எட்ஜிலேயே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அப்படியே நீட்டாக சுருக்கம் இல்லாமல் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் இதுக்கு வந்து த்ரெட் எதுவும் மாற்றலை. பிங்க்கில் மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நான் மாற்றலை, என்னோடது தான் அப்படின்றதுனால நான் மாற்றலை. இதே கஸ்டமருக்குன்னா மாற்றி பண்ணியிருக்கலாம்.
அப்படியே நம்ம ஃபுல்லாக இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக அழகாக நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இருக்குது நம்மளோட குர்த்தி. இதுக்கு மேலே நம்ம லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். வாங்க இப்போ லைனிங்கில் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்ட்டு. சரி, இது ஒன்று ட்ரை பண்ணுவோம். இதுவெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டதில்லை. ஸ்கேலப் நெக்கு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒன்றுன்னு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நெக்கு கிட்ட வந்ததில்லை. கிளாத்தில் வச்சு, அதாவது கிளாத்லேயே முடிஞ்சிடும். நெக்கு கிட்ட இந்த மாதிரி ஸ்கேலப் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஹாஃப் ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் எந்த அளவுக்கு தேவைன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சு ஷோல்டர் இருந்தால் ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள 3 இன்ச்சை வந்து நெக்குக்கு கன்சிடர் பண்ணலாம். அது வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நான் விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா தைச்சி வரும்போது நம்ம அந்தளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடும். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இந்த நெக் எப்படி மார்க் பண்ணோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு நம்மளோட ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு பார்த்திங்கன்னா 6.5 இருக்குது. அதில் 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, அதை நம்ம விட்டுறலாம். பேலன்ஸ் உள்ளதை 3ஆக டிவைட் பண்ணலாம். டேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த வந்து நம்ம டேப்பை வந்து அப்படியே டபுளாக மடித்து போட போகிறோம். ஃபஸ்ட் நான் இதை வந்து எப்படி வைக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் மாறுது. இப்போ பாருங்கள், அந்த டேப்பை வச்சுட்டு அப்படியே அதை வந்து 3ஆக மடிக்கிறேன். அந்த டேப்பை 3ஆக மடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு மடிப்புலேயும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு மார்க்கு. இது அப்படியே இந்த டேப்பை ஓப்பன் பண்ணேன்னா அடுத்த மார்க் அங்கே வந்துடும் எனக்கு. ஸோ அந்த எவ்வளோ இடம் இருக்கோ அதை அப்படியே 3ஆக டிவைட் பண்ணி ஒரு மார்க் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு இடையில உள்ள இந்த 2 மார்க்குக்கும் இடையில ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் மட்டும் வந்தால் போதும். அதே மாதிரி லைனுக்கு அவுட்டர்லேயும் ஒரு 1/4 இன்ச் வெளியே போகிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நெக் ரொம்ப வைடாக தேவையில்லை. அதனால் நான் இந்த பக்கம் 1/4 இன்ச் உள்ள 1/4 இன்ச் வெளியே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நெக்கிட்ட இந்த மாதிரி கொண்டு வந்து நான் கர்வாக எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறேன். பாருங்கள், இதுதான் நெக்கு. நான் ஆக்சுவலாக வேறு ஒன்றும் பிளான் பண்ணியிருந்தேன், வேறு நெக் மாதிரி போடலான்ட்டு. அப்புறம் எனக்கு இதுவே ஓகேன்னு தோணுச்சு. அதனால் இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக 1/4 இன்ச் தான் உள்ளே வெளியே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ரொம்ப நம்ம போக வேண்டாம். இந்த இடத்துல மட்டும் நல்லா கர்வாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு பக்கம் நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். அந்த மார்க்கரில் வந்து எனக்கு ட்ரேஸ் விழாது. அதனால் நான் நார்மல் சாக் மார்க்கர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மறுபடியும் மேலே ட்ரா பண்ணி இன்னொரு பக்கம் நான் மார்க்கு வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா டார்க்காக போட்டுட்டு ஓப்பன் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக வச்சுட்டு நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும். ஆப்போசிட்டில் எங்கள் பாப்பா கொஞ்சம் என்கிட்ட காமிச்சிட்ருக்கா, விளையாடிட்டுருக்கா. பாருங்கள், அதுக்கு மேலேயே நான் நல்லா டார்க்காக மார்க் ஒன்று கொடுத்துக்குறேன். அவ்வளோதான், இதான் நான் எனக்கு மார்க் பண்ணியிருந்தது. இந்த இடத்த நல்லா கர்வாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஆர்ம் கிட்ட ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் இல்லையா, அதையும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது நான் எப்போதும் தைக்கும் போது தான் கட் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னே பண்ணிட்டா மறந்துடும். அதனால் எப்போதும் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சை நான் கட் பண்ணி விட்டுடுறேன்.
இந்த பக்கம் அப்படியே நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதை மெயின் கிளாத்தில் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த எண்டில் நம்ம லைனிங்கோட எண்டில் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு அதை நான் பண்ணிக்கிறேன். அப்படியே 1/2 இன்ச் அளவில் அப்படியே மடித்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங்கை கரெக்டாக நம்ம நெக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே நெக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது விலகாமல் இருக்கிறதுக்காக பின் குத்திக்கிறேன். கரெக்டாக அந்த லைன்ஸ்க்கு மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வெளிச்சம் அழகாக நல்லா பிரைட்டாக ஆகுது, திடீர்னு டல்லாகுது. நல்லாயிருக்கு இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எனக்கு இது வீடியோவாக பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நல்லா கரெக்டாக அந்த பாயிண்ட் மேலேயே நம்ம அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இந்த கர்வ்லாம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் வளைச்சி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக இந்த கர்வ் வர இடத்துலலாம் நம்ம அர்க்காத் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்டிச்சை மட்டும் கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே டர்ன் பண்ணி பேக்கில் அனுப்பிச்சிட்டு நம்ம நெக்கோட ஓரத்தில் அந்த எட்ஜில் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கர்வ்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன். இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பின் குத்திக்கிறேன். ஏன்னா வெறும் லைனிங் தான் இருக்குது. கேன்வாஸ் கொடுத்தோன்னா அது ஈஸியாக கொஞ்சம் திரும்பும். நான் கேன்வாஸ் கொடுக்கலன்றதுனால டர்ன் ஆகிட்டே இருக்குது. இது மாதிரி பின் குத்தி இது மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப பயப்படுவேன். இந்த ஊசி மேலே அந்த தைக்கிற ஊசி பட்டுச்சுன்னா அது ஆகிடுமோ, உடஞ்சிருமோ அப்படிலாம் பயப்படுவேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது மேலே தைச்சா அது அப்படியே வலிக்கி விட்டுருது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி நான் இன்னொரு பக்கமாக டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்களா, உங்களுக்கு அந்த ஷேப்பே உங்களுக்கு நல்லா தெரியல. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னே ரொம்ப நல்லா சூப்பராக வந்துடும். இது மாதிரி ஷேப் நல்லா தெரிகிற மாதிரி நீட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கன்னா ஃபுல்லாக டர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலேயே ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ஸ்லாம் உள்ளே போயிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்ஸெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது அப்படியே பிளாக்கில் நம்ம திருப்பிட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் இடையில கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்க ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள இந்த கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆசை போட்டு ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு. பட் துணி பார்த்திங்கன்னா எனக்கு லென்த் வந்து 3/4 வேணும். அது இல்லாமல் லைட் பஃப் வேணும். பட் கிளாத் பத்தலை. அதனால் இந்த சாரியோட கிளாத் கொஞ்சம் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரு. ஒரு 3 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்க கிளாத்தை அழகாக நீட்டாக மடித்து போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நல்ல பக்கத்தையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம் இல்லையா, அதையும் நான் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கட் பண்ணியாச்சு. நமக்கு ஃப்ரண்ட்டு தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு அர்க்காத்தும், அது மாதிரி சென்டர் தெரியணுன்றதுக்காக அங்கே ஒரு அர்க்காத்தும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எந்த பக்கம் நம்ம தைக்க போகிறோமோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்டில் வரணும். அதனால் நம்ம மார்க் கொடுத்து பண்ணால் தான் நீட்டாக வரும், இல்லைனா தப்பாக தைச்சிருவோம். பாருங்கள், இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் கட்டாயம் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் பண்ணணும்னு நினச்சேன், அப்புறம் மறந்துட்டேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது ஓவர்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டிச் வந்து எதுவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எனக்கு அதுக்குள்ளேயே த்ரெட் வந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே ஒரு படிமான தையலும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பஃப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பஃப்பு கரெக்டாக இந்த லைன்லேருந்து நமக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து சும்மா நம்ம ரஃபாக தான் வைக்கிறது. சப்போஸ் நமக்கு கிளாத் பத்தலைன்னா லாஸ்ட்டில் உள்ள எண்டில் இருக்கிறத ஒவ்வொரு பஃபாக நம்ம பிரித்து விட்டுக்கலாம். நான் இதில் ரொம்ப கேல்குலேஷன்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு பத்தலைன்னா ஒன்று பிரித்து விட்டுடலாம், அவ்வளோதான். அட்ஜஸ்ட் ஆகிடும். பாருங்கள், பஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளாத்தோடு அட்டாச் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி பேக் நெக் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை வச்சு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நீட்டாக வச்சுட்டு. இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பஃப் போடுறேன், பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து ஃபேட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம
இப்போ நம்ம குண்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆர்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி லைட் பஃபெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கு வந்து நமக்கு அந்த ஆர்ம்ஸ் வந்து முழுசாக தெரியாமல் அந்த பார்வை வந்து பஃப் மேலே போகும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. எனக்கே முன்னாடி போட்டப்போ ஏதோ ஒரு மொட்டையாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்களும் யாரும் போடாதவங்க இருந்தீங்கன்னா போட்டு ஒரு வாட்டி ட்ரை தான் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு இதை தைச்சதில் ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் போட்டு பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து இந்த எண்டில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கடையில் எனக்குங்கன்னா கிளாத் பத்தலைன்னா நான் சைடில் வந்து அந்த பஃப் வந்து அந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்க இல்லையா, அது ஒன்று ஒன்று பிரித்து விட்டுருவேன். பாருங்கள், ஒன் சைடு நான் முடிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன். எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் அப்படியே வச்சு இப்படி வச்சு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லாஸ்ட்டில் உள்ள பஃப்பை மட்டும் லைட்டாக பிரித்து விட்டுடுறேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. நம்ம ஸ்லீவையும் ஓவர்லாக்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஆம்கிட்ட. இப்போ வந்து நம்ம சைட் ஜாயின் தான் பண்ண போகிறோம். என்னோடய ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 6.5 வரும். அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். அதுலேயுமே இந்த சைடில் வந்து ஒரு 2 இன்ச் நான் கொடுத்துருந்தேன். அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப்கிட்டையும் 2 இன்ச் தான் கொடுத்துருந்தேன் வேஸ்ட்டுக்கிட்ட. அப்புறம் ஹிப்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கொடுத்துருந்தேன். அது எல்லாமே கணக்கு பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லிட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஆம்கிட்ட வந்து 14.5. அதையும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன் ஸ்லிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு. இன்னும் கொஞ்சம் எனக்கு கீழே இறங்கினா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1 இன்ச் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி இதை நான் மார்க் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த லைன்ஸ் மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். நான் மோஸ்ட்டாக எனக்காக இருந்தால் இதெல்லாம் இவ்வளோலாம் மார்க் பண்ண மாட்டேன், அப்படியே தைச்சிருவேன். இது வீடியோ அது கிளியராக புரியணுன்றதுக்காக ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சப்போஸ் இதில் எதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான், இங்கே நம்ம நீடில் நிறுத்திட்டு கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே போட்டிருக்க குண்டூசியெல்லாம் எடுத்துடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு அது தேவைப்படாது. அப்போ தான் நம்ம திருப்பி திருப்பி தைக்கும் போது நம்ம மேலே படாமல் இருக்கும். இப்போ பாருங்க, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக தையலை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடுறேன். அங்கேருந்து கொஞ்சம் ஒட்டி வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கீழே வந்து ஸ்லிட் வந்து மடித்து தைக்கும் போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நீட்டாக வரும். பாருங்கள், 1/4 இன்ச் கரெக்டாக தள்ளி போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்டாக 4 போடுவேன். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வரேன். பாருங்கள், கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ ஸ்லிட்டு மட்டும் நம்ம மடித்து தைச்சிட்டா வேலை முடிஞ்சுது. இது அப்படியே 1/2 இன்ச் உள்ளே மடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக துணி வந்து ஒரு காட்டன் சாரீ, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தைக்கிறதுக்கே. இந்த மாதிரி துணியெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் தைச்சிட்டே இருக்கலாம் போல். அதை ரொம்ப கம்ஃபர்ட்டாக சூப்பராக ஃபினிஷிங்லாம் நல்லா நீட்டாக வருது. ஒரு சில துணியெல்லாம் வந்து தைக்கவே முடியாது, எப்படா முடிப்போன்ற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு இந்த துணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்து அதை இது மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரி நானே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கின ட்ரெஸ் தான் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், அப்படியே இன்னொரு பக்கமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன்.
அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டா இந்த எட்ஜில் ஃபினிஷ் ஆகிடும் குர்த்தி நமக்கு. இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே நம்ம குர்த்தி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக என்னோடய அளவு. டம்மிக்கு போட்டால் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதனால் பின்னாடி வந்து பின்னெல்லாம் குர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிக் எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ